இந்தியாவில் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த நிலையில் எல்லா கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மோடி குஜராத்தில், உத்தரப்பிரதேசம்லாம் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே ராஜஸ்தானில் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது முஸ்லீம்களை பற்றி ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அதாவது இந்துக்களோட சொத்துக்கள்லாம் பிடுங்கி முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இன்னும் தரக்குறைவாகவும் பேசியிருக்காரு. ஒரு பிரதமர் இப்படி பேசலாமான்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ உலக நாடுகள், உலகத்தில் உள்ள எல்லா டாப் பத்திரிகைகளும் மோடியை பற்றி, மோடியோட இந்த விமர்சனத்தை பற்றி கடுமையாக பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை, இப்படி ஒரு எலெக்ஷன் நடத்துகிறாரு அப்படிங்கிறதும் பேசியிருக்காங்க. உலக நாடுகளில் 20க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து இந்த மாதிரி பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தான் ஒரு பிரச்சனை. ஏன்னா இவர் நாளைக்கு ஜெயிச்சு பிரதமராக வந்தால் கூட அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி வந்தால் மற்ற எந்த நாடும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாது. இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்தியாவுக்கு தொழில்கள் வராது. இந்தியாவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட ஓட்டுக்காக. ஸோ இது ரொம்ப மோசமான விஷயம். ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுத்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இந்தியா அமைதியாக இருந்தால் தான் இந்தியா எல்லா வகையிலையும் வளர்ச்சி அடையும். Subscribe to the channel.